ஹாய் காய்ஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். சடங்கு, சம்பிரதாயம், ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாம் மனுஷன் வாழ்ற வாழ்க்கைக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர மனுஷன் வாழ்க்கையை அழிக்க பயன்படுத்த கூடாது. ஏன் சொல்றேன்னா, சடங்குகளால ஏற்பட்ட ஒரு குடும்பத்தோட ரொம்ப சங்கடமான ஒரு நிலைமையை தான் நம்ம இந்த பதிவுல விலாவரியா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கூடவே வாங்க. சடங்குகள் எல்லாம் சந்தோஷத்தை தராது, சம்பிரதாயம் எல்லாம் சமாதானத்தை தராது, கலாச்சாரம் எல்லாம் கரெக்டுன்னு கிடையாது. எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல காலப்போக்கில் அழியக்கூடிய ஒண்ணுதான். அப்படி அழியிற நிலைமைக்கு போகுதுன்னா அதை மனதார ஏத்துக்கிட்டு புதுசா ஒரு விஷயத்த தோற்ற வைக்கணும்னு நான் சொல்லலைங்க. முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இது தெரியாம இந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. ஏன்னா டெல்லியில 11 பேர் கொண்ட அழகான ஒரு கூட்டு குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. இவங்களோட சொந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்து டெல்லிக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. டெல்லியில ஒரு கிராசரி ஷாப்பும் பிளைவுட் பிசினஸும் இந்த ஃபேமிலி அழகா ரன் பண்ணிட்டு வர்றாங்க. இதுல தாத்தா பாட்டியில ஆரம்பிச்சு பேரம்பேத்தி வரைக்கும் குடும்பத்துல கூட்டு குடும்பமா சந்தோஷமா ஒரே வீட்டுல வாழ்ந்து வராங்க. இப்படி வாழ்ந்து வர அந்த குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் வேற மாதிரி இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமும் நிம்மதி. டில் 2007 வரைக்கும். ஏண்டா டில் 2007ல குடும்பத்தோட தலைவரான போபால் சிங் இறக்கும் நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்துல ட்விஸ்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அவரு இயற்கையாவே மரணம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்புகள் குடும்பத்தோட மூத்த மகனான குடும்ப தலைவருக்கு வருது. அவருக்கு பொறுப்புகள் வந்ததுக்கு அப்புறமும் பொறுப்புகளால இப்படி குடும்ப நாளமா போச்சா இல்ல அவர் இறந்ததுனால இவரு ஸ்ட்ரேஞ்சா மாறினாரான்னு தெரியல. ஏன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்ய போறன்றத நினைச்சா இவரோட எல்லா பழக்க வழக்கங்களும் பிஹேவியர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நல்லா பேசி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு யார் கூடயும் பேசுறது கிடையாது, யார் மூஞ்சியும் பாக்குறது கிடையாது, எந்த ஒரு நல்லது கிடையாது பங்கெடுத்துக்கிறது கிடையாது. ஸ்ட்ரேஞ்சா ஒரு இன்ட்ரோவர்ட்டா தன்னை மாத்திக்கிட்டாரு. இது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை கொண்டு வந்தாலும் காலப்போக்கில் சரியாயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏன் திடீர்னு ஒரு சில சமயம் பேய் பிடிச்ச மாதிரிலாம் பண்றான் அப்படின்றதையும் அவங்க ஒரு மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஆனா அவங்க அதை வெளிக்காட்டிக்க விரும்பல. இவங்க நினைச்சது என்னமோ உண்மையா பொய்யான்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் அவரே வந்து அவர் குடும்பத்துக்கிட்ட என்ன இந்த மாதிரி அப்பாவோட ஆவி ஆட்கொள்ளப்பட்டிருக்கு, அப்பாவால நான் முழுசா உருவாக்கப்பட்டிருக்கேன், அப்பா டெய்லியும் பேசுறேன், ஒரு நல்ல கான்வர்சேஷன் இருக்கு, எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கு, அவர் எனக்கு டெய்லியும் என்னென்ன செய்யணுன்ற ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்றாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் அப்பா கூட பேசுவாருன்றதே வினோதமா அந்த குடும்பம் பார்க்கல. சரி அப்பா தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேஷுவலா விட்டுட்டாங்க. இப்படி கேஷுவலா விட இவர் குடும்பத்துல இருக்க அவர் ஒய்ஃப் பிரியங்காவே ரித்து அவர் பொண்ணையும் போட்டு குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம இனிமேல் ஒரு டைரியை வீட்டுல மெயின்டைன் பண்ணணும், அந்த டைரியில நம்ம என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோம்ன்றத அந்த டைரியில குறிப்பிடணும்னு சொல்லி அப்பா சொல்றதா சொல்லி இவரு குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே டைரிஸ் நோட்டீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. 2007 அவர் இறந்ததுல இருந்து அடுத்து இந்த குடும்பம் போற ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டைரியும் ஒவ்வொருத்தரும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சா இல்ல? இதெல்லாம் விட ஸ்ட்ரேஞ்சா அந்த டைரியில என்ன செய்ய போறோம் என்ன நடக்குதுன்றதை என்ன செய்ய போறோம் நான் கூட தான் எழுதுவேன், நான் போய் கிரிக்கெட் விளையாட போறேன், நான் போய் டிவி பார்க்க போறேன் அப்படின்னு எழுதலாம். நீங்க சாக போற நாள சாக போற நேரத்தை நீங்க எப்படி சாக போறீங்க, எத்தனை பேரோட சாக போறீங்க, இல்ல எந்த மாதிரி சாக போறீங்கன்றத ப்ளூ பிரிண்ட் போட்டு உங்களால எழுத முடியுமா? ஸ்ட்ரேஞ்சா இல்ல? இந்த குடும்பம் அந்த விஷயத்த அந்த டைரியில செஞ்சிருக்காங்க. அவர் இறந்த நிலைமைக்கு குடும்பம் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான டைரிஸை டெய்லி அவங்க ஒவ்வொரு விஷயமா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வந்துருக்காங்க. காலப்போக்கில் எல்லாருமே ஓரளவுக்கு நார்மலா போற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. திடீர்னு பார்த்தா 2018 ஜூலை 1 காலை 7:15 மணிக்கு குடும்பத்துல இருக்க எல்லாருமே தூக்கிலிடப்பட்டு இறந்திருக்காங்க. அது எப்படி அப்படின்றதுதான் இங்க மிஸ்ட்ரி. இந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தருக்கு வாக்கிங் போற பழக்கம் இருக்கு. அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து வாக்கிங் போவாரு. வழக்கமா வாக்கிங் போற டைமுக்கு அவர் வரலன்னு அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல ஹால்ல 10 பேரும் தூக்கிலிடப்பட்டு இறந்திருக்காங்க. வீட்டுல இருந்த குடும்ப தலைவருக்கு அண்ணன் தம்பி 2 பேரு, 6 பெண்கள், 2 டீனேஜர்ஸ்ன்னு எல்லாருமே ஹால்ல இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருந்த மூத்த குடும்ப தலைவி 80 வயசு பாட்டிய பக்கத்து ரூம்ல கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்திருக்காங்க.
இது ஸ்ட்ரேஞ்சாக இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க தெளிவாக டைரியில் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. தூக்கு போட்டு இறந்தது இல்லாம கண்ணை கட்டி வாயில டேப்பை போட்டு காதுல பஞ்சை வச்சு கையை கட்டி காலை கட்டி தூக்கிலிடப்பட்டதுக்கு அப்புறம் சாகிறது மட்டும்தான் வழி, தப்பிக்க எந்த வழியுமே இல்லை. இந்த மாதிரியான விஷயத்த அவங்க தெளிவா டைரியில அச்சு மாறாம எல்லாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஹால்ல இருக்கிறதோ வெறும் 5 சேர் தான். ஆனா ஹால்ல இறந்திருக்கிறது 10 பேர். இந்த குடும்பத்துல 11+1 ஜேரஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுல டாமின்ற ஒரு நாய்க்குட்டி இருந்திருக்கு. அந்த நாய்க்குட்டி மட்டும் தான் இந்த குடும்பத்துல பொழைச்சு நின்று இருக்கு. அந்த நாயையும் யாரோ கொண்டு போய் மாடியில கிளவரா கட்டி போட்டிருக்காங்க. போலீஸ் வந்து உள்ள பார்க்கும்போது எல்லாருமே இறந்திருக்காங்க. அந்த நாயோ உச்சக்கட்ட ஃபீவர்ல இருந்திருக்கு. எப்படின்னே தெரியல. போலீஸ்க்கு இன்னமும் இந்த கேஸ் மிஸ்டரியா இருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எல்லாரும் சாகும்போது ரொம்ப கஷ்டமான நிலைமை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. கடைசியில எல்லாமே சரியாகி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு மேஜரா அந்த டைரி தான் ப்ளே பண்ணிருக்கு. ஒவ்வொருத்தரோட டைரியும் படிக்கும் போது கடைசியில எல்லாமே அச்சு மாறாம இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு சடங்கை, கிரியா அப்படின்ற ஒரு சடங்கை ஃபாலோ பண்றதாகவும், அந்த சடங்குல எல்லாரும் கைகள் கட்டப்பட்ட நிலையில் தூக்கிலிடப்படுவார்கள். சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கைகளை அவுக்கி விட்டு ஒவ்வொருத்தர் உதவி உயிரோடு வருவாங்கன்னு போட்டிருக்கு. இது எப்படி நடக்கும்? இது என்ன வகையான சடங்கு? செத்ததுக்கு அப்புறம் எதுக்குடா அந்த சடங்கு? சாகர அடிக்கிற மாதிரி எதுக்குடா அந்த சடங்கு? இத கொஞ்சம் கூட அந்த குடும்பம் சிறிதளவு கூட யோசிக்காம இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சடங்குகள், சம்பிரதாயங்கள் நமக்கு வேணுமா வேண்டாமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. மேலும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவுகளை சந்திக்கிறேன். டாடா, டேக் கேர்.